ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். 2 ரெசிபீஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்துட்டு கோதுமை பொங்கல், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு ரெசிபி என்னன்னு பார்த்தோன்னா பொங்கல் அன்னைக்கு செய்கிற காய்கறி குழம்பு தான். இதில் வந்துட்டு நாட்டுக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபியான இந்த கோதுமை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு நான் வந்துட்டு எடுக்கிறது கோதுமை தான், அதாவது உடச்ச கோதுமைன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கடைகளில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அதாவது புரோக்கன் வீட் ரவை அப்படின்னு கேட்டாலே இது கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு, கூடவே 1/2 கப் அளவு நான் பச்சரிசி சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு இல்லாட்டி மில்லட் அரிசி கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இதை வறுக்கணும். இது வந்துட்டு கலர் மாற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு சூடு பதம் வந்தாலே போதும். பக்கத்திலேயே இருந்து நம்ம இதை செய்யும்போது நம்மளுக்கு வந்துட்டு கலர் மாறாமல் இதை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே இது வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ இது லைட்டாக ஆறுன உடனே நம்ம வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் பாலும் தண்ணியும் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம எடுத்த 2 கப் அளவு ரவை பச்சரிசி அரிசிக்கு 7 கப் அளவு தண்ணியும் பாலும் சேர்க்கணும். பால் சேர்க்கும்போது இந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி இந்த பொங்கலை குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 7 கப் அளவு தண்ணியும் பாலும் சேர்த்த பிறகு இது நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம வந்துட்டு வறுத்து வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்துட்டு திரும்பவும் கொதி விடணும். இதுக்கு லைட்டாக உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அந்த பொங்கல் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே நீங்கள் வந்துட்டு எண்ணெய் இல்லாட்டி நெய் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் இதை கொதிக்க விடணும். லைட்டாக கொதித்த பிறகு நம்ம குக்கரை மூடி வெயிட் வச்சிடலாம். இதிலிருந்து 5 இல்லாட்டி 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்த அளவுக்கு 2 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருக்கிற வெல்லம் எடுத்திங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஸோ வெள்ளைப்பாகு ரெடியான அது சைடில் வச்சிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அதாவது அடி கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கோம். இப்போ வந்துட்டு அடுத்தது நம்ம ரெடி பண்ண வெள்ளைப்பாகை ஃபில்டர் வச்சு நம்ம வந்துட்டு சேர்க்கணும். ஸோ தட் டஸ்ட் எதாவது இருந்தால் அதில் வந்துடும். அடுத்ததாக நம்ம இதை நல்லா கலந்து விடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோன்னா பொங்கல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம முந்திரி திராட்சை சேர்க்கணும். அதுக்காக மறுபடியும் நான் கடாய் வைக்கிறேன். இதுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நெய் ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நெய் உருகின உடனே முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பாதாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அது எல்லாத்தையுமே சேர்த்து இது வந்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துருக்கணும். இப்போ பாருங்கள், திராட்சை எல்லாமே நல்லா உப்பிருச்சு. ஸோ இப்போ இது ரெடின்னு அர்த்தம். இப்போ இதுலேயே நம்ம ரெடி பண்ண பொங்கலை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டான கோதுமை பொங்கல் ரெடி ஆகுங்க. இப்போ கடைசியாக நல்ல ஒரு வாசனைக்காக நம்ம வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்க்கணும். உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்கும்னா நல்லா ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலை இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம அரிசியில் பொங்கல் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷ பொங்கலுக்கு இந்த மாதிரி கோதுமையில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். இந்த பொங்கல் குழம்பை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் லைட்டாக சூடானதும் நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்த பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதையும் போட்டுக்கணும். கூடவே கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் 5-6 பூண்டு பல்லை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடணும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வந்துட்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க. இதை லைட்டாக வதக்கின பிறகு நம்ம வந்துட்டு தேங்காய் சேர்க்க போகிறோம்.
இதை வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இது லைட்டாக சூடு ஏறின பிறகு நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கணும், ரொம்ப தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். அதை சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ மறுபடியும் கடாய் வச்சுருக்கோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்கணும். இது லைட்டாக சூடாகட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் எல்லா நாட்டுக்காயும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் சைடில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, அடுத்ததாக சின்ன வெங்காயம். ஸோ நம்ம வதக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் முழுசாக போட்டிருக்கேன். இதை வந்துட்டு லைட்டாக வதக்கின பிறகு கூடவே மஞ்சள் பொடியும் போட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்க்கணும். அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், பரங்கிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், இந்த மாதிரி எந்த நாட்டுக்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். அடுத்ததாக நான் வந்துட்டு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பியூரி பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் இங்கே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வேக வைக்கணும். அதையும் மூடி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் அளவு தனியா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ண மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பு, காரம் எல்லாத்தையும் இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் இதை வந்துட்டு நம்ம போட்டு கொதிக்க வைக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்காக நான் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஸோ தட் ரொம்ப சீக்கிரமாக இந்த குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்துட்டு நல்லா மேலே வந்துருக்கு. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் கொத்தமல்லியும் பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான பொங்கல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த குழம்பு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் போட்டுக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சாதத்துக்கு இந்த சூடான குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.